அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பசுபதி வந்து காவேரி இப்போ தங்கியிருக்காங்களே அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ ரோட் சீனு எதோ எடுக்கிறாங்க போல். எனக்கு தெரிஞ்சு காவேரி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பசுபதி ரோட்டில் தான் வச்சு காவேரியை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சீன் எடுக்கிறாங்க போல். அந்த இடத்துல விஜய் வந்து இல்லை, விஜய் வந்து வெண்ணிலா வீட்டில் இருக்காரு. அப்படிங்கிறதுனால காவேரி எப்படி பசுபதியை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாம் லொக்கேஷன் எல்லாம் வச்சு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டர் சார் இருக்கார், இப்போ காவேரி இருக்காங்க, பசுபதி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து விஜய் இல்லை. ஆனால் இது வந்து காவேரி இப்போ தங்கியிருக்கிற மாமா மாமி வீடு தானே. அங்கே வந்து லொக்கேஷன் ஷாட்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் இல்லாமல் இருக்க போகிறாரு. இப்போ பசுபதி சண்டை போட்டுட்டு பேசிட்டு போனதுக்கப்புறமா வந்து மாமி தான் வந்து விஜய்கிட்ட சொல்ல போகிறாங்க, டே விஜய் இந்த மாதிரி வந்து நடந்ததுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு தெரிய போது, காவேரி வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது ஒரு பக்கம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மகாநதி நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. நிஜமாவே நம்ம என்ன நினச்சோம், விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்துருவாங்க, இந்த காவேரி சொல்லுவாங்க, நம்ம வந்து எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தோம். இங்கே ஃபயராக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. இது கூட ஏன்னா எமோஷ்னலாக போயிருந்தால் அது ஷார்ட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் ப்ரொமோ வந்திருந்தால் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கம்முன்னு இருந்திருப்போம். இது வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது, பட்டையை கலப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.